கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் தொடர்ந்து நாம் தீர்க்க தரிசனத்தை படிக்கப் போகிறோம். மீண்டும் 1260 நாட்கள் என்ற தலைப்பின் கீழாக வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வெளிப்படுத்தல் 12:6. மீண்டும் ஒரு முறை 1260 நாள் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தல் வலியுறுத்துகிறது. முன்பு குறிப்பிட்டபடி காலம் சம்பந்தப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் கிபி 538 தொடங்கியது. அந்த வருடத்தில் வளர்ந்து வந்த போப்பாதிக்கத்தை எதிர்த்தவர்கள் கடைசியானவர்களான ஆஸ்ட்ரகாத்துக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தடையின்றி உயர வழிவகுத்தது. தேவ வார்த்தையின் மீது, அவரது கட்டளையின் மீது தாக்குதல் தொடங்கப்பட்டதால் தானியேல் 7:25 தேவனுக்கு உண்மையானவர்கள் பலர் மறைந்து வாழ்ந்தார்கள். வால்தேனியர்கள் பற்றி பார்த்தோம். வனாந்தரத்திற்கு சபைக்கு மிக சரியான எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இந்த சிறு கிறிஸ்துவ கூட்டத்தார் ஆல்ப்ஸ் மலையின் பாறை பரப்புகளில் மறைந்து வாழ்ந்தார்கள். அங்கே தனிமையில் தாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பாதுகாத்து வைத்திருந்த வேதாகமத்தால் தினமும் போஷிக்கப்பட்டார்கள். பலர் வேதாகம ஓய்வு நாளை கூட அனுசரித்தனர். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்திற்கு இருந்தபோது அவர்கள் உண்மையில் தேவனுடைய கட்டளைகள் இருந்த உடன்படிக்கை பெட்டியை வழிநடத்தப்பட்டார்கள். அது அவர்களுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேட காட்டியது. என்னாகும் 10:33 அதை நாம் பார்க்கலாம். தேவன் இஸ்ரவேலுக்கு செய்தது போலவே வால்தேனியர்களுக்கும் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தம் செய்து தம் வார்த்தை மூலம் அவர்களை பாதுகாத்தார், தாங்கினார், வழி நடத்தினார். அந்த ஸ்திரீயானவள், அதாவது அந்த பிள்ளையை பெற்ற யூத தேசம் எவ்வாறு வால்தேனியர்களாகவும் புரொட்டஸ்டன்ட் சீர்திருத்தவாதிகளாகவும் இன்று வாழும் உண்மை கிறிஸ்தவர்களாகவும் மாறியது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஸ்திரீ என்கிற அடையாளம் எப்பொழுதும் தேவனுடைய மக்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இது தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்த லேவியராகும் 26:12 படி யூத தேசத்தை சுட்டி காட்டியது. ஆனால் யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய தூண்டினார்கள். யோவான் 11:53. பின்னர் அவருடைய சீடர்கள் ஒருவராகிய ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். அப்போஸ்தலர் 6:9, 7 அதிகாரம் 60 வரைக்கும் இத்தகைய செய்திகள் இஸ்ரவேலுடைய தீர்மானத்தை தெளிவாக்கியது. அவர்கள் தேவனை நிராகரித்தது உறுதியானது. எனவே உலக இஸ்ரவேலினிடம் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு வந்தது. ரோமர் 9:6-8 கலாத்தியர் 3 அதிகாரம் 26-29 ஸ்திரீ கிறிஸ்துவ சபையாக மாறியது. எப்பொழுதும் போல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். பிதாவாகிய தேவனே, உமது சாட்சிகள் மீது நீர் காண்பித்த கனிவான அக்கறையை பற்றி வேதாகம பக்கங்களில் நிஜ வாழ்விலும் உள்ள எடுத்துக்காட்டுகள் இனி வரவிருக்கிற உபத்திரவத்தை தாங்குகிற வலிமையை எங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொல்லி நாம் தேவனை பிரார்த்திக்க வேண்டும். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.